எடுத்து வாசிப்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14-15. சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இனி தீங்கை காணாதிருப்பாய். பக்கத்தில் பசங்க, இனி தீங்கை காணாதிருப்பாய். அதனால தான் 14ஆம் வசனம் சொல்லுது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. கெம்பீரி, ஆர்ப்பரி, முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூறு. ஆண்டவர் நம்மை பார்த்து, உங்களை பார்த்து சொல்லுகிறார், கம்பீரமாயிருங்கள், ஆர்ப்பரியுங்கள், முழு இருதயத்தோடு கூட மகிழ்ந்து கொண்டாடுங்கள், கம்பீரியுங்கள். ஏன் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய ஆக்கினைகளை அகற்றி இருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை விலக்கி இருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண்பது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் என்னுடைய ஆக்கினைகளை அகற்றிவிட்டார். கர்த்தர் என்னுடைய சத்துருக்களை விலக்கிவிட்டார். கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காண மாட்டேன். இவ்வளவு காலமா தீங்கை பார்த்துருக்கலாம், பலவீனத்தை பார்த்துருக்கலாம், போராட்டத்தை பார்த்துருக்கலாம், ஆக்கினைகளை பார்த்துருக்கலாம், அழிவை பார்த்துருக்கலாம், கண்ணீரை பார்த்துருக்கலாம், துக்கத்தை பார்த்துருக்கலாம், வாழ்க்கையே போராட்டமா இருந்திருக்கலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஜீவனுள்ளவர். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்களை விட்டு விலகாமல் இருக்கிறார். இனி நீங்கள் தீங்கை பார்ப்பது இல்லை. அல்லேலூயா. இவ்வளோ நாளாக தீங்கு பார்த்துட்டோம், கஷ்டத்தை பார்த்துட்டோம், விடிவு காலம் பிறந்துச்சு, இனி கஷ்டம் கிடையாது. சொல்லுங்க, இனி கஷ்டம் கிடையாது. நம்புறீங்களா? அல்லேலூயா. ஓகே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இனி கஷ்டம் கிடையாது, இனி தீமை கிடையாது. ஏன்னா ஆண்டவர் ராஜா வந்துட்டார். எலெக்ஷன் நடக்குது இல்லையா? ராஜாதி ராஜா நம்மோடு கூட இருக்கிறார். உலகத்தின் எலெக்ஷன் மாறி மாறி வரலாம், ஆனால் ஜீவனுள்ள ராஜா, நித்திய ராஜா நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இனி தீங்கு எனக்கு இல்லை. அப்போ இவ்வளோ காலம் தீங்கு இருந்துச்சு. தீங்கு எப்படி வந்துச்சு? தீங்கு வர்றதுக்கு யார் காரணம்? ஆக்கினை, அழிவு, போராட்டமெல்லாம் வர்றதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? வெரி குட். யார் காரணம்? அப்புறம் நான் வெரி குட், நல்லா சொன்னீங்க. கரெக்டாக ஒத்துக்கிறீங்களே. அப்பா, எப்படி நல்ல மைண்ட் வந்துச்சு. வெரி குட். நான் தான் காரணம். ஆமாம், இன்றைக்கு அநேக ஒரு பிரச்சனைக்கு காரணம் கடவுள் நிறாங்க. ஒரு பிரச்சனைக்கு காரணம் இந்த பிசாசு தான் பண்ணிடுச்சு அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க. ஒரு இடத்துல எழுதி போட்டிருந்தாங்களாம், இப்படிப்பட்ட நாச மோசங்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. எப்படி? இப்படிப்பட்ட சுனாமி, புயல், இது மாதிரி பெரிய பெரிய நாச மோசங்களுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பல்ல, இதற்கெல்லாம் கடவுள் தான் பொறுப்பு, எல்லாமே கடவுள் கையில் தான் அப்படின்ட்டாங்க. ஏன்டா அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம புத்திக்கு அப்பாற்பட்ட, நம்ம சக்திக்கு அப்பாற்பட்ட மனுஷன் இந்த நாச மோசத்தெல்லாம் செய்ய முடியாது, இது ஏதோ நடக்குது அப்படின்னு சொன்னால் இது கடவுளின் செயல் அப்படின்னு போட்டாங்க. என்னன்னு போட்டாங்க? இது கடவுளின் செயல் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஏன் பிசாசின் செயல் போடணுன்னு கூட எண்ணம் வரல போலுக்குது. ஏன்னா மனிதனுடைய யோசனைகள் அப்படி மாறி போச்சு. ஏதாவது பிரச்சனைன்னா நம்ம மைண்டுக்கே வரலாம், அவ்வளோ பெரிய பிரச்சனை ஆச்சா, கடவுள் ஆட்டி படைக்கிறாரு அப்படின்றாங்க. இன்னொரு சாரார் என்ன சொல்கிறாங்க, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பிசாசு உள்ளே பூந்து ஆட்டி படைக்குதுங்க அப்படின்றாங்க. சரிங்களா? ஆனால் எல்லாவற்றுக்கும் காரணம் கரெக்டாக சொன்ன மாதிரி நாம் தான். யார் காரணம்? நாம் தான் காரணம். அதை யார் உண்மையும் செம்மையுமா உண்மையா ஒத்துக்கிறாங்களோ அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுதில்ல, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பாவம் பண்ணிட்டு நான் இல்லைன்னா இரக்கமே கிடைக்காது. இரக்கமே
கிடைக்காது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னா இரக்கம் கிடைச்சிரும், வாழ்வு கிடைச்சிரும், ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. அப்போது கர்த்தரினுடைய ஆக்கினைகளை அகற்றுகிறார், சத்ருவை விலக்குகிறார். என் நடுவில் நிற்கிறன்றாரு, இனி தீங்கு நீ பார்க்க மாட்டேன்றாரு. இந்த தீங்கு, நாசமோசம், ஆக்கினை, அழிவு எல்லாம் வருவதற்கு காரணம் முதல் மனிதனாகிய ஆதாம். யார் காரணம்? முதல் மனிதனாகிய ஆதாம். ஆதாம் எப்படி காரணமாய் மாறினான் அப்படின்னு நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் மனுஷனை தன்னை போல படைத்தார், கடவுளை போல படைத்தார். நீங்களாம் குட்டி கடவுளாக இருக்கிறீங்க. நான் அடிக்கடி சொல்லினே இருப்பேன், ஒவ்வொரு மனுஷனும் கடவுளின் சாயல். நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஆளுங்க? கடவுளின் சாயல். ஆகவே தான் ஒரு மனுஷனை கொலை செய்து விட்டால் அவனை சும்மா விட மாட்டாங்க. ஏன்னா அவன் மனுஷனை கொலை பண்ணலை, கடவுளின் சாயலையே கொலை பண்ணிட்டான். அதனால் அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை. அதனால் நீங்களும் நானும் கடவுளின் சாயலாக இருக்கிறோம். கடவுள் தன்னை போலவே தன்னுடைய சாயலின்படியே தன்னுடைய ரூபத்தின்படியே நம்மை உண்டாக்கி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் கடவுளின் சாயலாக இருக்கிறோம். அல்லேலூயா. கடவுளின் சாயலாக இருக்கிற நம்மை ஆண்டவர் புத்தி சுயாதீனத்தோடு உண்டாக்கி விட்டார். நம்மை பொம்மையாய் உண்டாக்கவில்லை, புத்தி சுயாதீனத்தோடு உண்டாக்கி விட்டார். பொம்மையாய் நம்மை உண்டாக்கி வைத்திருப்பார்னு சொன்னால், பிள்ளைகளை கவனிக்கிறீங்களா? நம்ம பொம்மை போல உண்டாக்கி வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னால் போகிறவங்க வரவங்களாம் கீ கொடுத்தா கூட ஓட ஆரம்பிச்சிருவோம். அல்லேலூயா. ஆனால் நம்மை பொம்மை போல உண்டாக்கவில்லை. நான் செய்யலாம் செய்யக்கூடாது, போகலாம் போகக்கூடாது என்று சொல்லி பகுத்து பார்க்கக்கூடிய, தீர்மானம் எடுக்கக்கூடிய சக்தியோடு, ஆற்றலோடு கூட, திராணியோடு கூட கடவுள் உங்களை வைத்திருக்கிறார். எப்படியோ நடந்துச்சுங்க, நீ என்ன பண்ண? மூளையை யூஸ் பண்ணியா? யோசித்தியா? யோசித்து செஞ்சியா அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லைங்களா? ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சுன்னா ஏற்றுக்க மாட்டோம். நீ கவனிக்காமல் விட்டுருப்ப. இல்லை இல்லை நான் கவனித்தேன். இதில் கூட நம்ம மறைப்போம், போய் சொல்லுவோம் இல்லையா? கவனிங்க. நன்மை தீமை அறியத்தக்க சக்தி, திராணி, ஆற்றல், புத்தி சுயாதீனம் எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து விட்டார். தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஓகே. அப்படி உண்டாகி இருக்கும்போது ஆதாம் ஏவாள் எப்படி பாவம் செய்தார்கள், ஏன் பாவம் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கணும். ஏன் பாவம் செஞ்சாங்க? நீ பாவம் செஞ்சதுனால தானே பாவம் மரணம் உலகத்தில் வந்துச்சு. ஆதாம் ஏவாள் மீறினதுனால தானே சகல அக்கிரமமும் சாபமும் உலகத்தை ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. அப்போது ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததற்கு முக்கியமான மூல காரணம் என்ன காரணம் சொல்லுங்க? அவன் பாவம் செஞ்சதுக்கு முக்கியமான காரணம் என்ன காரணம்? கீழ்ப்படியாமை. என்ன காரணம்? ஆசையா? ஆசை, இச்சை, கீழ்ப்படியாமை. வெரி குட், கரெக்டாக சொல்கிறீங்க. ஆசை, இச்சை, ஏன்னா ஆசைன்றதும் கரெக்டு. பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, புசிப்பதற்கு இன்பமாக இருக்கிறது போட்டிருக்கு. ஆசை, அதுவும் கரெக்டு. கீழ்ப்படியாமை, அதுவும் கரெக்டு. எல்லாமே அடங்கியிருக்கு. அப்போது அவர்கள் பாவம் செய்ததற்கு முக்கியமான காரணம் கீழ்ப்படியாமை ஒன்று. இன்னொன்று, கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி நடத்தல். அதை இங்கிலீஷில் அந்த வார்த்தையை போட்டு பார்த்தேன், ஐயோ பயங்கரமாக இருக்குது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி நடக்கிறது, துணிகரம் கொள்ளுவது. அப்போது மீறி நடத்தல், கீழ்ப்படியாமல் இருத்தல், இதெல்லாமே பாவம் செய்வதற்கு முக்கியமான காரணம். ஆண்டவரே, நீ சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பிசாசு சொல்கிறான் பாருங்க, அவன் சொல்கிறது கொஞ்சம் கேட்டு வரேன் அப்படின்னு போனான் பாருங்க, அதுதான் பாவத்திற்கு முக்கியமான காரணம். கீழ்ப்படியாமல் தான் பழத்தை பறித்து சாப்பிட்டுத்தான் பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பாவத்திற்கு முன்பதாகவே பிசாசு பொய் என்ற பாவத்தை விதைத்து விட்டான். எதை விதைச்சான்? பொய் என்ற பாவம். பொய் என்ற பாவம், கர்த்தர் சொன்ன வார்த்தையை மீறி நடக்கிற பாவம், நான் கீழ்ப்படிய மாட்டேன், பிசாசின் வார்த்தையை தான் கீழ்ப்படிவேன் என்ற பாவம். அல்லேலூயா. அப்போ பாவம்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையை ரிஜெக்ட் பண்ணுறது, கர்த்தருடைய கட்டளையை மீறுவதே பாவம். அப்போ கர்த்தருடைய கட்டளையை மீறி நடத்தல், கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்காமல் இருத்தல் பாவம். நான் இதெல்லாம் நீங்கள் அப்படியே உங்கள் பெற்றோர்களோட கம்பேர் பண்ணிக்கணும்.
நம்முடைய தகப்பன் நல்ல தகப்பன், நல்ல தேவன், நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறார். எப்படி நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறார்? என் மகனே, தோட்டத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் நீ சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி நீ புசிக்க வேண்டாம். நல்ல தகப்பன் நல்ல புத்திமதியை சொல்லுகிறார். நல்ல பிள்ளைகள் நல்ல புத்திமதியை கேட்டு நடந்தால் நன்றாய் வாழலாம். அப்படியே நல்ல ஆதாம் நல்ல தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு வாழ்ந்து கொண்டிருந்தால் திருப்தியாய் தோட்டத்துக்குள்ளே வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நல்ல பிள்ளைகள் கெட்ட தகப்பன் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள்ன்றார். ஏன்னா நான் நல்ல பிள்ளை தான், ஆனால் பிசாசின் வார்த்தையை கேட்டு பிசாசை அப்பாவா மாற்றிக்கிட்டு பிசாசின் வார்த்தையை கேட்டு அதன்படி நடந்து பொல்லாப்புக்கு நேராக போயிட்டோம். அல்லேலூயா. அப்போ நல்ல தகப்பன் நல்ல வார்த்தையை சொல்லுகிறார். இதை புசித்தால் நன்றாக இருப்பாய், இதை புசித்தால் சாகவே சாவாய். ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் சொல்லுது, நீ சாகவே சாவாய். 2வது அதிகாரம் 16-17 சொல்றாரு, எல்லாத்தையும் சாப்பிடு, ஆனால் இதை சாப்பிடாத, இதை சாப்பிட்டே சாகவே சாவாய் அப்படின்றாரு. அதே 3வது அதிகாரம் 4வது அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசு தான் சொந்தத்திலிருந்து பேசுகிறான். பொய்யை பேசுகிறான். எப்படி பொய்யை பேசுகிறான்? கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே எடுத்து பேசுகிறான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ சாகவே சாவாயின்றாரு. இந்த பிசாசு பொய்யானவன் பிசாசு என்ன பண்ணுறான்னா, அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிட்டு நீ சாகவே சாவதில்லைன்றான். அல்லேலூயா. பொய் பிதாவாகிய பிசாசின் வார்த்தையை கேட்டு சாகவே சாவதில்லையா, நான் சாப்பிடுகிறேன் என்று சொல்லி பிசாசின் பொய்யை நம்புவது பாவம். பிசாசின் பொய்யை நம்பி கர்த்தருடைய வார்த்தையை மீறி கனியை பறித்து புசித்தது பாவம். அல்லேலூயா. பாவம் எப்படி எப்படிலாம் பிரித்து பார்க்குற மாதிரி இது பாருங்க. அப்போ பொய் என்பது மிகப்பெரிய முதலாவது தூண்டப்பட்ட பாவம் பொய். பொய் சொல்லும்போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நான் பாவம் பண்ணுறேன், முதலாவது பொய் என்ற பாவத்தை செஞ்சதுனால தான் உலகமே கேடுக்குள்ள போயிடுச்சு. அதனால் பொய் பேசும்போது, துணிகரமாக பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆதாம் மூலமாக மொத்த உலகமும் காலியாச்சு, ஏன் பொய் பேசுறதுனால என்னென்ன காலியாக போதோ அப்படின்னு பயந்துக்கின்னு பொய் பேசுவதை தவிருங்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பொய் பேசாதீங்க. அதுதான் மொத தூண்டின பாவம். அதுக்கப்புறம் தான் கீழ்ப்படியாதது, மீறி நடந்தது, எல்லாமே அப்படி நடக்குது. அல்லேலூயா. ஆகவே பொய் பேசாதிருங்கள். ஓகே. அப்போது இதில் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னார். இப்போ கவனிங்க, மரணத்தை பற்றி பேச போகிறேன். சாவு என்பது பாவம் செய்வதற்கு முன்பதாகவே இருந்தது. எப்படி? சாகவே சாவாய்ன்னு போட்டு ஆண்டவர் சொன்னார் இல்லைங்களா? சாவு அப்படின்னா மரணம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? மரணம். இந்த மரணம் என்பது பாவம் செய்த பிறகு வந்ததா, பாவம் செய்வதற்கு முன்பதாகவே இருந்ததா? சொல்லுங்க சொல்லுங்க, டகடகன்னு சொல்லுங்க. பாவம், ஓகே, பாவம் செய்வதற்கு முன்பதாகவே மரணம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயின்னு சொல்றாரு. அப்போ சாவு என்று ஒன்று இருக்கிறது, மரணம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் மரணம் என்று ஒன்று இருக்கிறது, ஆனால் இந்த மரணம் ஆதாம் ஏவாளை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மரணம் என்று ஒன்று இருக்கிறது, அந்த உலகத்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை. மரணம் சக்தி இல்லாமல் கிடைக்கிறது. எப்படி? மரணம் சக்தி இல்லாமல் மரணம் இருக்கிறது. அப்ப அந்த மரணத்திற்கு எப்பொழுது சக்தி வருகிறது, மரணத்திற்கு எப்பொழுது உயிர் வருகிறது என்று சொன்னால், எப்பொழுது பிசாசின் பொய்யை இவன் நம்பினானோ அப்பொழுது மரணத்துக்கு சக்தியை கொடுக்கிறான். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறானோ, கர்த்தருடைய வார்த்தையை எப்ப ரிஜெக்ட் பண்றானோ அப்பொழுது மரணத்துக்கு சக்தியை கொடுக்கிறான். எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை மீறி கீழ்ப்படியாமல் அந்த பழத்தை பறித்து புசித்தானோ அப்பொழுது மரணத்திற்கு சக்தியை கொடுக்கிறான். அல்லேலூயா. இப்போ மரணம் இருக்கு, மரணம் உயிர் இல்லாம இருக்கு. இங்க மரம் இருக்கு, இங்க மனுஷன் இருக்கிறான், இங்க மரணம் இருக்கு, சாவு இருக்கு.
இந்த சாவு தானா வந்து ஆதாம் ஏவாளை பிடிச்சிக்கல. இந்த மரம் தானா வந்து இந்த ஆதாமை டிஸ்டர்ப் பண்ணல. இந்த மரத்துக்கும் மரணத்துக்கும் இடையில ஆதாம் தீர்மானம் எடுக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லேலூயா. இவன் யோசிக்கணும், ஆண்டவர் சொன்னாரு இதை சாப்பிட்டா மரணம் வரும்னு சொல்லிட்டாரு, பிசாசு சொல்றான் நீ சாவ மாட்டேன்னு சொல்றான் என்று இதை யோசித்து தீர்மானம் எடுத்து இவன் தீர்மானம் எடுத்து அதை செயல்படுத்தும் பொழுது அதற்குள்ளே அவன் கடந்து போகிறான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தீர்மானம் எடுத்து கீழ்ப்படிந்து பிசாசின் பொய்யை நம்பாமல் இருந்திருந்தான் என்று சொன்னால் இன்றைக்கு தோட்டத்தில் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுனே இருந்திருப்பான், திருப்தியாக இருந்திருப்பான், சண்டை சச்சரவு இல்லாமல் இருந்திருப்பான். கர்த்தருடைய வார்த்தையை மீறி பிசாசின் பொய்யை நம்பின மிகப்பெரிய பாவத்தினாலே, கர்த்தருடைய வார்த்தையை மீறினதினாலே இந்த மரணத்துக்கு உயிரை கொடுத்து விட்டான். உயிர் பெற்ற மரணம் இந்த ஆதாம் ஏவாளுடைய உயிரை வாங்க ஆரம்பித்து விட்டது. சொல்லுங்க, உயிர் பெற்ற மரணம் எங்களுடைய உயிரை வாங்குது. இன்னைக்கு எத்தனை பேர் செத்து போயிருக்கிறீங்க? எத்தனை பேர் செத்துட்டீங்க? செத்து போயிருக்கிறீங்களா? நாமெல்லாம் செத்து போயிருக்கிறோம். மரணம் 3 விதமாக இருக்கிறது. நோட் பண்ணிக்காங்க, மரணம் 3 விதம். ஆண்டவர் சொல்லிட்டார், நீ இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினாரு. ஆதாம் செத்தானா? சொல்லுங்க, ஆதாம் செத்தானா? ஏன் சாவலை? கர்த்தர் பொய் சொன்னாரா? நல்லா கவனிங்க. புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொன்னால் இவன் புசித்த உடனே தேவ ஆவியானவர் எடுபட்டு போய்விட்டார். தேவ ஆவியை இழந்து விட்டான். தேவ ஆவியை இழந்தபடியாலே இவன் மரணத்துக்குள்ளே போய்விட்டான். தவிப்பு வந்து விட்டது, குற்ற உணர்வு வந்து விட்டது, பயம் வந்து விட்டது, நிர்வாணி என்று உணர ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. அப்ப தேவ ஆவி இல்லாமல் இருப்பதே மரணம். இன்னைக்கு உலகத்தில் கோடான ஜனங்க இருக்கிறாங்க, தேவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி தேவன் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதே மரணம். எப்படிங்க இருக்கிறீங்க? செத்து செத்து பிழைக்கிறேங்க. எப்படிங்க இருக்கிறீங்க? ஏதோ நடப்பணமாக இருக்கிறேங்க சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா நடந்து கொண்டிருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், சிரிக்கிறார்கள், பேசுகிறார்கள், எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே செத்து கொண்டிருக்கிறார்கள். வெளியே சாவலை, வெளியே சொல்லலை, கண்ணால் பார்க்குற மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே மரணித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு வேதனைப்பட்டு செத்து 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 அதிலே மூழ்கி போய் கடைசியில் எந்திரிக்க முடியாதபடி படுத்த படுக்கையாய் மாறிவிடுகிறார்கள். ஏனென்றால் இது மரணத்தின் சக்தி. இந்த மரணத்தின் சக்தி செயல்படுவதற்கு காரணம் இவன் மரணத்துக்கு உயிரை கொடுத்து விட்டான். அது செயல்பட ஆரம்பித்து விட்டது. அல்லேலூயா. ஆக தேவன் இல்லாமல் இருப்பது மரணத்துக்கு சமானம். தண்ணி இருக்கிறது, மீனும் இருக்கிறது, ஆனால் தண்ணிக்கு உள்ளே மீன் இல்லை என்று சொன்னால் அது மரணத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கும். அல்லேலூயா. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போயிடணும். 70 வயசு ஆயிடுச்சு, இன்னும் தண்ணிக்குள்ளே போகல, இயேசுக்குள்ளே போகல, கடவுளோடு கூட போகலன்னா கொஞ்சம் உஷாராயிடுங்க, சீக்கிரம் உயிர் போக போகுதுன்னு அர்த்தம். 70 வயசு 80 வயசு 100 வயசு ஆகுது, இன்னும் இயேசுக்குள்ளே வரல, நீச்சல் அடித்து போகிறதுக்கு சூழ்நிலை கிடைக்கல அப்படின்னா உஷாராயிடுங்க, சீக்கிரம் தண்ணிக்குள்ளே போயிடுங்க, கொஞ்சமாவது ப்ரீத்திங் எடுத்து ஓட ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. மீனை தூக்கி போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் இருக்கும், துடிச்சுனே இருக்கும், இன்னும் கொஞ்சம் நேரம் துடிச்சுன்னு இருக்கும், ரொம்ப நேரம் ஆச்சுன்னா என்ன ஆகும்? மரித்து போகும். ஆனால் அந்த டைம் அதாவது வாலிப வயதிலே உன் சிருஷ்டிக்கரை நினை. எல்லாம் பல்லெல்லாம் கொட்டி போய் முட்டியெல்லாம் போய் ஒன்றும் இல்லாமல் முடியெல்லாம் கொட்டி போய் கடைசி காலத்தில் கடவுளை தேடலாம் நினைக்காத. தேடலான்னு நினைக்கிற சமயத்தில் இயேசுக்குள்ளே வரலான்னு நினைக்கிறதுக்குள்ளே போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே தான் மரணம் என்பது கடவுள் இல்லாமல் இருப்பதே மரணம். ஓகே. ரெண்டாவது மரணம் இந்த மனிதனுக்குள் இருந்து ஆவி பிரிந்து போனால் இந்த சரீரம் மண்ணுக்கு நேராய் திரும்புகிறது. இது இரண்டாவது மரணம். இரண்டாவது மரணம் என்ன? சரீர மரணம். இந்த ஆவி மனிதன் போய்விட்டால் இந்த சரீரம் மண்ணுக்கு நேராய் திரும்புகிறது, சரீர மரணம். மூன்றாவது நித்திய மரணம். தேவன் வருவார்,
நீதியாய் நியாயம் செய்கிறவர் வருவார். நித்திய நரகம், நித்திய ஆக்கினை, நித்திய ஜீவன் என்று சொல்லி அதை பிரித்து விடுவார். நித்திய மரணத்துக்கு நேராய் பிரித்து அனுப்பி விடுவார். அல்லேலூயா. ஆகவே இந்த மரணத்தின் சக்தி உயிர் பெற்று மனிதனை கடவுளிடமிருந்து, சரீரத்திலிருந்து நித்திய பரலோக பாக்கியத்தை எழுந்து போய் நித்திய நரகத்துக்கு நேராக போகிற சூழ்நிலைக்கு நேராக இந்த மரணத்தின் சக்தி ஒரு மனிதனை நடத்தி கொண்டு போகிறது. ஆகவே இந்த மரணத்தின் சக்தியை அழிக்கும்படிக்கே, மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை அழிக்கும்படிக்கே இயேசு சிலுவையில் மரணத்துக்கு நேராக போனார். அல்லேலூயா. இதை யார் விசுவாசிக்கிறீங்களா அவர்கள் ஜீவனின் சக்தியை பெற்று அனுபவித்து வாழ்வார்கள். ஆமென். ஓகே. மனிதன் கடவுளோடு கூட இருக்க வேண்டும், திருப்தியாக இருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கடவுள் படைத்து வைத்த இந்த பூமியிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து இசைந்து வாழ்ந்திருக்க வேண்டும். இது தேவன் மனிதனுக்காக ஏற்படுத்தி வைத்த முக்கியமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆமாம், அதனால தான் மனுஷன் இந்த பூமியோடு இசைந்து இருக்கணும். இந்த சரீரம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டது. மண்ணோடு கூட இசைந்து இருக்கும் பொழுது நான் திருப்தியாய் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். நான் பூமியிலே இருக்க மாட்டேன், பரலோகத்தில் தான் இருப்பேன்னா வாழ முடியாது. அல்லேலூயா. ஏன்னா கடவுளோடு கூட இருக்க வேண்டும் ஆசீர்வாதம். கடவுள் நம்மை வைத்த இடத்துல இருக்க வேண்டும், அது ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஓகே. இப்போது 3 விதமான மரணத்தை உங்களுக்கு காமிச்சேன், பாவத்தையும் உங்களுக்கு காமிச்சேன். பாவம் என்பது பொய்யினால் வந்தது. மிகப்பெரிய பாவம் பொய். கர்த்தருடைய வார்த்தையை மீறினது, கீழ்ப்படியாமல் போனது. இது மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போது இதெல்லாம் ஒரு மனுஷனால் இந்த உலகம் முழுமைக்கும் வந்து விட்டது. யாரால்? ஒரே மனுஷனால், ஆதாம் என்ற ஒரு மனுஷனால் இந்த ஆக்கினை, மரணம், அழிவு இந்த உலகம் முழுமைக்கும் வந்து விட்டது. எப்பா நீங்கள் பாவம் பண்ணீங்களான்னு கேட்டால், ஐயா நான் ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணுறது கிடையாதுங்க. நீங்கள் உலகத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, நான் ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணுறது கிடையாது, ஒரு எறும்பு பார்த்தா கூட நான் நசுக்கிறது கிடையாதுங்க, அந்த அளவு நான் கரெக்டாக வாழ்ந்துன்னுக்கிறேங்க, எனக்கு நான் பாவி, நீங்கள் எப்படிங்க சொல்லலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க, நீ ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ணாதானா கூட இருங்க, ஆனால் உங்கள் தாத்தா பண்ண துரோகத்தினால அந்த பாவத்தின் விளைவு இன்றைக்கு உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் இந்த உலகம் முழுமைக்கும் வந்து விட்டது. அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, பொய்யின் விளைவு கீழ்ப்படியாமை, கீழ்ப்படியாமையின் விளைவு மரணம், மரணத்தின் விளைவு நித்திய நரகம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம இதிலிருந்து தப்பிச்சு கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும், கர்த்தரோடு கூட சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ரோமர் 5 அதிகாரம் எடுத்து வாசிங்க. ரோமர் 5 17-18. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க, கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆமா, ஒருவனுடைய மீறி நடந்தான், ஒரே ஒரு ஆதாம் மீறி நடந்தான். மீறி நடந்தபடியாலே மரணம் எல்லாருக்கும் வந்துவிட்டது. 2ஆம் ஆதாம் என்று சொல்லப்படுகிற இயேசுவினாலே, அவருடைய கீழ்ப்படிதலினாலே நித்திய ஜீவன் வந்துவிட்டது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் மிக மிக முக்கியம். கீழ்ப்படியாமை பாவத்துக்கு நேராக நடத்துகிறது, கீழ்ப்படிதல் ஜீவனுக்கு நேராக நடத்துகிறது. அல்லேலூயா. கீழ்ப்படியாமை அழிவுக்கு நேராக நடத்துகிறது, கீழ்ப்படிதல் ஜீவனுக்கு நேராக நடத்துகிறது. கீழ்ப்படியாமை என்ற வார்த்தை ஆதாம் செய்தான், மரணத்துக்கு நேராக போனான். கீழ்ப்படிதல் என்ற வார்த்தை இயேசு செய்தால் ஜீவனுக்கு நேராக நம்மை நடத்திவிட்டார். அல்லேலூயா. ஓகே, 18ஆம் வசனம் படிங்க. ஆகையால் ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல, ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. ஆமா, ஆதாமனால ஆக்கினை தீர்ப்பு வந்து விட்டது.
ஆதாமினாலே தண்டனை வந்து விட்டது, இயேசுவினாலே ஜீவன் வந்து விட்டது. சொல்லுங்க, ஆதாமால தண்டனை வந்துச்சு, நரகம் வந்துச்சு, அழிவு வந்தது, மரணம் வந்தது. இயேசுவினாலே ஜீவன் வந்தது, வாழ்வு வந்தது, நித்தியம் கிடைத்தது. ஹல்லேலூயா. சங்கீதம் 25:18. என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். இன்றைக்கு மரணத்தின் சக்தி, துன்பம், இந்த மரணத்தின் சக்தி, வருத்தம், இந்த மரணத்தின் சக்தி சொல்லிக்கினே போகலாம். வியாதி, வேதனை, கண்ணீர், துக்கம், சாபம் எல்லாமே இந்த மரணத்தின் சக்தி. இதில் குறிப்பாக இந்த வசனம் சொல்லுது, என்னுடைய துன்பத்தையும் என்னுடைய வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தருளும். ஆமாம், பாவத்தினாலே துன்பம், பாவத்தினாலே வருத்தம், வருத்தப்பட்டு 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 துன்பப்பட்டு 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 கவலைப்பட்டு ஒடுங்கி போய் உட்கார்ந்துட்டோம். ஆனால் இயேசுவின் மூலமாக இந்த சூழ்நிலை மாற்றப்படுகிறது. ஜீவனுள்ள தேவனின் மூலமாக இந்த சூழ்நிலை தலைகீழாய் மாற்றப்படுகிறது. ஆகவேதான் அவர் உன் ஆக்கினைகளை அகற்றி விட்டார் அப்படின்னு சொல்றார். என்ன சொல்றாரு? ஆக்கினைகளை அகற்றி விட்டார். ஒரே மீறுதலினாலே எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினைக்கு வந்தது, ஆனால் இயேசுவினாலே இந்த ஆக்கினை அகற்றப்பட்டது. சொல்லுங்க, ஆதாமினாலே ஆக்கினை வந்தது, தண்டனை வந்தது, இயேசுவினாலே ஆக்கினை அகற்றப்பட்டாயிற்று. ஆகவே துன்பம் இல்லை, வருத்தம் இல்லை, நித்திய ஜீவன் உண்டு. துன்பம் இல்லை, அங்கு தொல்லைகள் இல்லை, பஞ்சம் இல்லை. ஏன்னா இது செத்து போன பிறகு பாடுற பாட்டுன்னு நினைக்கிறோம். இப்போவே துன்பம் இல்லை, வருத்தம் இல்லை, தூதர்கள் போல ஆடிப்பாடி மகிழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுதே. அல்லேலூயா. அநேக நினச்சிக்கிறாங்க செத்து போனதுக்கு அப்புறம் தான் துன்பம் இல்லை, துக்கம் இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த வாழ்க்கை இப்பொழுதே. இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது பரலோக ராஜ்யம் வந்திருக்கிறதே, பரலோக ராஜ்யம் வந்துடுச்சு. புரியுதுங்களா? நான் செத்து போய் பரலோகம் போனதுக்கு அப்புறம் தான் துன்பம் இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை அப்படின்னா இன்னைக்கு துன்பத்துக்காகவும் கண்ணீருக்காகவும் கவலைக்காகவும் யாரும் ஜெபம் பண்ணுறதுக்கு வரக்கூடாது. அல்லேலூயா. அநேக நினச்சிக்கிறாங்க துன்பம், துக்கம், கவலை, வியாதி, வேதனை, கண்ணீர் எல்லா போராட்டத்தையும் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு ஆண்டவர் தான் கொடுத்து வச்சிருக்கிறாரு. இதிலிருந்து ஆண்டவர் எப்பொழுது விடுதலை கொடுப்பார்னு சொன்னால், நான் எப்பொழுது செத்து பரலோகத்துக்கு போகிறேனோ அங்கே வியாதி இல்லாமல் இருப்பேன், அங்கே கண்ணீர் இல்லாமல் இருப்பேன் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க, இது பிசாசின் பொய். நீ பரலோகம் போனதுக்கு அப்புறம் தான் துன்பம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், வியாதி இல்லாமல் இருப்ப அப்படின்னு பிசாசு பொய்யே உடைய இருதயத்தில் திணித்து விட்டான். நல்லா கவனிங்க, இயேசுவுக்குள் சகல ஆசீர்வாதமும் வந்துவிட்டது, இயேசுவுக்குள் சுகம் வந்துவிட்டது, இயேசுவின் காயங்கள் நம்மை சுகப்படுத்துகிறது. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், கவலை, வியாதி, வருத்தம் எதுவாக இருக்கட்டுங்க, இன்றைக்கே அனுபவித்து வாழ வேண்டும். இயேசுவின் ராஜ்யம் வந்து விட்டது, பரலோக ராஜ்யம் வந்து விட்டது. நம்முடைய ராஜ்யம் வந்திருக்கிறதே. நம்முடைய ராஜ்யத்தை பார்க்கணும், கண்ணால் பார்க்கணும், என் வாழ்க்கையில் பார்க்கணும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் இந்த பூமியில் பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கணும். அனுபவிக்கணுங்க, அனுபவித்து வாழணுங்க. நீங்கள் அனுபவித்து வாழ வேண்டும். அனுபவித்து வாழ வேண்டும் சொன்னால் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்க வேண்டும் சொன்னால் வேதத்தை தியானிக்க வேண்டும், வேதத்தை இருதயத்தில் வைக்கணும், அதை அறிக்கையிடணும். நித்திய ஜீவனை இந்த பூமியில் அனுபவித்து வாழணும். ஒரு துடிப்பு வேணும்ல, நமக்கு துடிப்பு வேணுமா வேணவா? அப்படி துடிப்போடு கூட நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் நடப்பித்து வாழ்ந்து காண்பிப்போம் என்று சொன்னால், நான் ஒருத்தங்கிட்ட போய் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னோடத்தில் இருக்கிறார், நானும் உன்னோடு கூட இருக்கிறேன், வருகிறேன்னு சொல்லி துணியை பிடிச்சி பின்னாடியே வருவாங்க. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தருடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, கர்த்தருடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. ஆக்கினை ஆண்டவர் அகற்றி விட்டார், துன்பத்தை மாற்றி விட்டார், வருத்தத்தை மாற்றி விட்டார். ஏன் மாறிச்சுன்னா, அவர் நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தன்மேல் சுமந்தபடியாலே எல்லாவற்றையும் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 53
5ஆம் வசனம். பக்கம் 860வது பக்கம், பழைய ஏற்பாடு. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். சொல்லுங்க, எனக்கு, எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிறேன். இது பரலோகம் போன பிறகு நடக்குமா? இந்த பூமியில. அல்லேலூயா. ஆக்கினை அவர் மேல வந்துச்சு, சமாதானம் என் மேல வந்துச்சு. அடி, ஈட்டியால் குத்துதல், வாரினால் அடிக்கப்படுகிற அடியெல்லாம் அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் நான் சுகத்தை பெற்றுக் கொள்கிறேன். அது இந்த பூமியிலே வந்திருக்கிறது. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கணுங்க, விசுவாசித்து வாழ்ந்து காட்ட வேண்டும். ஆமென். 10ஆம் வசனம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக்கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். ஆமென். சொல்லுங்க, அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது. அப்ப இயேசு தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? பாவம் செய்த ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த வார்த்தை நிறைவேற வேண்டுமே. பாவத்தின் சம்பளம் மரணத்தை கொடுத்தே ஆக வேண்டுமே. மரணமே இல்லைன்னு சொல்லிட்டா அது நீதிபரராக இருக்க முடியாதே. அப்ப மரணத்தை கொடுத்தே ஆகணுமே. யாருக்கு மரணத்தை கொடுப்பது? அதுக்காக தான் இயேசுவை அனுப்பி இயேசுவின் மேல் மரணத்தை சுமத்தினார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற வார்த்தையை நிறைவேற்றி முடித்தார். அல்லேலூயா. இதில் சொல்றாரு, குற்ற நிவாரண பலியாக அவர் தன்னுடைய சரீரத்தை தன்னையே ஒப்பு கொடுக்கிறாராம். அப்போ ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் வருதா பாருங்க. ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது கையினால் வாய்க்கும். அப்போ குற்ற நிவாரண பலியாய் அவர் தன்னையே ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் நானும் தேவனுடைய சந்ததியாய் மாறுகிறோம். சொல்லுங்க, நான் தேவனுடைய சந்ததி. யார் சந்ததிங்க? நீங்க யாருடைய சந்ததி? தேவனுடைய சந்ததி. யாருடைய சந்ததி? தேவனுடைய சந்ததி. ஆமா, பரிசுத்த ஜாதி. அவருக்கு சொந்த ஜனம், ராஜரீக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. அப்போ அவர் தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த பாவத்திற்கும் மீறுதலுக்கும் வரவேண்டிய ஆக்கினை தண்டனை எல்லாமே அவர் மேலே வந்ததினாலே நான் தேவனுடைய சந்ததியாய் மாற்றப்படுகிறேன். அல்லேலூயா. அடுத்த வசனம் படிங்க. அவர் தமது ஆத்துமா வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். ஆமென். அல்லேலூயா. இதுல சொல்லுது, அவர் தன்னுடைய ஆத்தும வருத்தத்தின் பலன். ஆத்தும வருத்தத்தின் பலன் சொன்னால் இவருடைய கர்ப்ப வேதனையின் பலன். எப்படி ஒரு தாயார் கர்ப்ப வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு வலியை அனுபவித்து குழந்தை பலனை பெற்றெடுக்கிறார்களோ, குழந்தையை பெற்றெடுக்கிறார்களோ, பெற்ற பிறகு அவர் திருப்தி ஆகிறார்கள், குழந்தையை பார்த்த திருப்தியில் இருக்கிறார்கள். அப்படியே இயேசு கர்ப்ப வேதனைப்பட்டு திருப்தி. ஆனால் என்ன திருப்தினா, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். எப்பா, என் பிள்ளைங்களை பார்த்துட்டேன், நீதிமானாக பார்த்துட்டேன். பாவியாக இருந்தாங்க, இப்போ நீதிமானாக இருக்கிறாங்களே. நல்ல பிள்ளைங்களை பெற்று எடுத்துட்டேனே. கர்ப்ப வேதனைப்பட்டு எல்லாவற்றையும் தன்மேல் சுமந்து கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து நம்மை நீதிமான்களாய் பெற்றெடுத்து விட்டார். அல்லேலூயா. 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அப்பா, அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். நீங்களும் நானும் கர்த்தருடைய பங்கு. நம்ம கடவுளுக்கு பாற்றா மாறிட்டோம், அவருக்கு சொந்தக்காரராக மாறிட்டோம், அவருக்கு முக்கியமான ஒரு ஷேராக மாறிட்டோம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு முக்கியமான பங்காக இருக்கிறோம்.
காரணம் அப்படி ஆத்துமாவை மரணத்தில் ஊத்துனதுனால நான் அவருக்கு பங்கா மாறிட்டேன். அல்லேலூயா. இப்போ அடுத்தது உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பக்கம் 262வது பக்கம் பழைய ஏற்பாடு. நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். ஆமென். அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இவ்வளோ தூரம் ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். நீயோ சொல்லுங்க, நீயோ நானோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருடைய கற்பனைகளின்படி செய்வேன். இவ்வளோ தூரம் ஆக்கினி அகற்றாரு. சத்ருவாகிய பிசாசை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறாரு. உங்கள் நடுவில் வந்து நிற்கிறாரு. இனி தீமை உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது நானோ கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுப்பேன், மீறி நடக்க மாட்டேன். சொல்லுங்க, ஆதாம் மீறி நடந்தான், நானோ மனம் திரும்பி செவி கொடுத்து நடப்பேன், கற்பனையின்படி செய்வேன். அப்படி இருக்கும்போது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை செய்யும் எல்லா வேலையிலும் கர்ப்பத்தின் கனியிலும் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் பரிபூரணம் உண்டாக செய்வார். ஆண்டவர் எனக்கு பரிபூர்ணமாய் கொடுப்பார். சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு சகலமும் பரிபூர்ணமாய் கொடுப்பார். ஆமென். 20ஆம் வசனம். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறு. எல்லாரும் சொல்லுங்க, அன்பு கூறுங்கள். அவர் சத்தத்திற்கு செவி கொடுங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். அல்லேலூயா. ஆதாம் அன்பாயிருந்தான், சத்தத்திற்கு செவி கொடுத்தான், அவரை பற்றி கொண்டே இருந்தான். அவர் அவனுக்கு எல்லாவற்றுக்கும் போஷாக்கை கொடுத்து கொண்டே இருந்தார். எப்பொழுது ஆதாம் பிசாசுக்கு செவி கொடுத்தானோ எல்லாமே இழந்து விட்டான். இன்றைக்கு ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து கிருபாதர பலியாய் பலியிட்டு உங்களையும் இனியும் சொந்தக்காரராய் நீதிமான்களாய் அவருக்கு பங்காய் சந்ததியாய் நம்மை மாற்றி இருக்கிறாரே. நாமும் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொண்டு அவரே எனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிப்போம். கர்த்தரோடு கூட சேர்ந்து கொள்வோம். மீண்டும் ஏதேன் தோட்டமாக இன்பத்துக்குள் நுழைந்து கொள்வோம். பரலோக வாழ்க்கை இந்த பூமியிலே அனுபவித்து வாழ்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.